உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் கதாநாயகனாக முன்னிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கை நேற்றுக்கு அட்டர் ஃபெயிலியர். அவன் சொல்லுவதற்கு இவன் ரியாக்ட் பண்ணி இரட்டை வார்த்தையை கொச்சையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உயரத்தை மறந்து சொல்லுகிறார்னா இது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகா? சார் அவரு டேஷ்னு சொன்னாரு, அதுல என்ன ஆபாசம் இருக்கா? முதல்வரா இருக்கிறோம் அப்படி பேசலாமா? இல்ல அப்படி அவர் பேசவே இல்லையேன்னு சொல்றாரு. அவரு சொல்றாரு, ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. அவர் நீங்களே போட்டு பாருங்களேன். தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப நீ தப்பா சொன்னதுனாலதான் நீ தானே சொன்ன. நீ காவிரி பிரச்சனை பற்றி பேசினியா நேற்றுக்கு? 25 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறாரு. காவேரி பிரச்சனை அணுகுவதில் தாவேக அரசு எந்த இடத்தில் தோற்றதுன்னு சுட்டி காட்டினியா? அந்த டைவர்ட் பண்றதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அரஸ்டே. நீங்க ஒரு சக்தியே கிடையாதுங்க. உங்களை டைவர்ட் பண்ண வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்ல. என்னுடைய கேள்விகளுக்கு 5 தான். இவரு கேள்வி கேட்டா பூகம்பு அதிர்வு வந்துடும், புயல் வீசிடும். என்ன தம்பி, எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம தான் அப்படி உடனடியா நீங்க? காழ்ப்புணர்ச்சி காய்ச்சல் எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளது. சாதி மத மோதல்களை தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு அவர் பேச்சுல? தம்பி, வழக்கு போட்டாச்சா, வழக்கை எதிர்கொள்ளணும். போலீஸ் இத்தனை போலீஸை போட்டு உடனடியா நம்ம கூட்டிட்டு போகணும், இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். இல்ல அவரை கைது செய்யலையே, கூட்டிட்டு போனாங்கல்ல. ஆமா, கூட்டிட்டு போன விசாரிப்பதற்கு திருப்பி விட்டுட்டோமே. சூப்பரா இருக்கு அம்மா, எனக்கு இதோட சீக்கிரம் தெரியும். சாக்லேட் ஸ்வீட்டன்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். வணக்கம். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழக வெற்றி கழகத்தின் பரப்புரை செயலாளர், நாடறிந்த பேச்சாளர் திருமிகு நாஞ்சில் சம்பத் அவர். சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணி செயலாளர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது செய்வதற்காக இந்த அரசு மேற்கொண்ட பிரயத்தனங்கள், நேற்று சென்னையிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் ஒரு 400 கிலோமீட்டருக்கு அவரை கூட்டிட்டு போனது, அந்த விஷயங்கள்லாம் எப்படி நீங்க பாக்குறீங்க? சரியான அணுகுமுறையா நினைக்கிறீங்களா? இல்ல அவரை கைது செய்யலையே, விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள். எந்த காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தார்களோ அந்த காவல் நிலையம், அந்த ரீஜனில் இருக்கிற காவல்துறை அதிகாரிகள் தான் விசாரிக்கணும். அதுக்காக விசாரணைக்கு அழைத்து சென்றார்கள். கைது செய்யலையே. விசாரணைக்கு வாங்கன்னா சம்மன் கொடுத்திருக்கலாமே. கைது செய்வது போனீங்கன்னா அது கைது மாதிரி தான். கைது செய்வது எங்களது நோக்கம் இல்லையே. நாங்க உயர் நீதிமன்றத்திலே விசாரணைக்கு அழைத்து செல்கிறோம். இந்த இரவே விட்டு விடுவோம்னு தானே சொல்லிட்டு தானே கூட்டிட்டு போனோம். அதுக்கு திமுக தரப்புல இருந்து சொல்றது என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் கைது தமிழ்நாடு முழுக்க ஏற்படுத்தின தாக்கத்தை பார்த்து பயந்து இப்படியான ஒரு வாதத்தை அரசு வழக்கறிஞர் நீதிமன்றத்துல முன் வச்சாரு. என்ன தாக்கம்? திமுக இனிமேல் எந்த தாக்கத்தையும் தமிழ்நாட்டில் ஏற்படுத்த முடியாது, அதுவும் உதயநிதியை ஏற்படுத்த முடியாது. நேத்து பார்த்துட்டுமா பேசுறீங்க? நான் என்ன கேட்குறேன், அந்த ஆர்ப்பாட்டத்தை பார்த்தீங்களா நீங்க? 8 மாவட்டங்கள், அரியலூர், பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், 8 மாவட்டங்கள் சேர்ந்து மேகதாது அணை கட்டுகிற முயற்சியில் தமிழக அரசினுடைய அக்கறையின்மையை சுட்டிக்காட்டி நடந்த ஆர்ப்பாட்டத்தில் எத்தனை பேர் கலந்து கொண்டார்கள்? 8 மாவட்டத்தில் உள்ள திமுக நிர்வாகிகளே வரல, ஒரு விவசாயி கூட அதுல வரல. தஞ்சை மாநகரத்தில் உள்ள நிர்வாகிகள் வந்திருந்தாலே பெருங்கூட்டமாக இருக்கும். 8 மாவட்டம் என்று சொல்லி உதயநிதி ஸ்டாலினை தமிழ்நாட்டின் கதாநாயகனாக முன்னிறுத்துவதற்கு அவர்கள் எடுத்த நடவடிக்கை நேற்றுக்கு அட்டர் ஃபெயிலியர். அதுல ஒரு நடிகையினுடைய பெயரை ஒருவன் குறிப்பிட்டு சொல்லுகிறான். உதயநிதி ஸ்டாலின் தலைமை பண்பு இருந்தால், தலைவனாக இருந்தால் அவனை குண்டு கட்டா தூக்கி வெளியில தூக்கி போட்டுன்னு சொல்லிட்டு பேசியிருக்கணும். அவன் சொல்லுவதற்கு இவன் ரியாக்ட் பண்ணி இரட்டை வார்த்தையை கொச்சையாக ஒரு எதிர்க்கட்சி தலைவர் தன்னுடைய உயரத்தை மறந்து சொல்லுகிறார்னா இது எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகா? இல்ல அப்படி அவர் பேசவே இல்லையேன்னு சொல்றாரு. அவரு சொல்றாரு, ஆர்.எஸ். பாரதி சொல்றாரு, எல்லாருமே சொல்றாங்க. அவர் நீங்களே போட்டு பாருங்களேன். எனக்கு இரட்டை அர்த்தத்தில் பேசுற பழக்கமே கிடையாது. நேத்துக்கு பேசுனதப்ப யாரு? இன்னொரு உதயநிதியா? தண்ணி வந்துச்சுன்னு சொன்னது யாரு? இல்ல அப்படி நான் குறிப்பிடல, நீங்க ஏன் அப்படி நினைச்சுக்கிறீங்கன்னு கேக்குறாங்களே. அதுக்கு திருப்பி நான் காவேரி தண்ணியை சொல்றேன்னு எதுக்கு சொன்னேன்? தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னு சொன்னாரு. அப்ப நீ தப்பா சொன்னதுனாலதான் நீ தானே சொன்ன.
ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு அழகாங்க? இப்படி ஒரு வல்காரிட்டி ஸ்டைல பேசலாமா எதிர்க்கட்சி தலைவர்? நீ பேசுன, அதனுடைய விளைவுதான் இது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இந்த நாட்டுல மிகுந்த எச்சரிக்கையோடு பேச வேண்டாமா? இல்ல, அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்கள் என்னென்ன பேசுறாரு, டேஷ்னு பேசுறாரு, வாயில நல்லா வந்துரும் சொன்னாரு. டேஷ்ல என்ன வேணாலும் பொருட்கொள்ளலாம்ல, அதான் சொன்னாரு. டேஷ்னு சொல்லி விட்டுட்டாரு. முதல்வரா இருக்கிறோம் அப்படி பேசலாமா சார்? அவரு டேஷ்னு சொன்னாரு. அதுல என்ன ஆபாசம் இருக்கா, அக்கிரம் இருக்கா, வன்மம் இருக்கா? வாயில நல்லா வந்துருங்கிறது. நான் வாயில வந்துரும்னு நானும் சொல்லுவேன். நானா சொல்ல மாட்டேன், நாகரிகம் கருதி. அப்ப நாகரிகம் இல்லாம முதல்வர் பேசியிருக்காரு. இல்லையா? நீ நாகரிகம் இல்லாம பேசுன. நீ இல்ல, கவர்ச்சி காட்ட நான் என்ன அப்படின்னு ஒண்ணு செய்யறது, இதெல்லாம் முதல்வர் செய்யலாமா? அவங்க வந்து எங்களுக்கு அறிவுரை கொடுக்குறாங்களா, எங்களுக்கு பேசுறதுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வியே உனக்கு சொல்லி தர வேண்டிய நிலைமைதான் நீ இருக்க. நீ காவிரி பிரச்சனை பற்றி பேசுனியா? நேற்றுக்கு 25 நிமிஷம் பேசிட்டு இருக்கிறாரு. காவேரி பிரச்சனை பற்றி பேசுனியா? காவேரி பிரச்சனை அணுகுவதில் தாவேக அரசு எந்த இடத்தில் தோற்றதுன்னு சுட்டி காட்டினியா? மேகதாது அணை விவகாரத்தில் நாங்கள் ஏதோ தமிழ்நாட்டுக்கு உரிமையில விட்டு கொடுத்தோம் என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று சொன்னியா? நீ நேற்றைக்கு நாங்க உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்கோம். காவிரி மேலாண்மை வாரியமும் காவிரி ஒழுங்காற்று குழுவும் திறந்துவிட சொன்ன தண்ணீரை கர்நாடக அரசு திறந்து விடவில்லை என்று உச்ச நீதிமன்றத்தில் நேற்றைக்கு வழக்கு தொடுத்திருக்கோம். கர்நாடக மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சிவகுமார் எங்கள் தலைவரோடு இணக்கமான நிலையில் இருக்கிறார். இது 2 மாநிலத்துக்கான பிரச்சனை மட்டும் இல்லை. நான் ஓசூர் புத்தக திருவிழா முடிச்சிட்டு நான் பெங்களூருக்கு போகும் பொழுது எனக்கு பெங்களூர் 40 கிலோமீட்டர் போவதற்கு எனக்கு 3 மணி நேரம் தேவைப்பட்டது. ஏன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய காய்கறிகள் சந்தைப்படுத்துகிற இடம் பெங்களூர், கர்நாடகா. நீங்கள் இடைக்கால உத்தரவு ஒரு நாள் போட்டதற்கே தமிழருடைய இல்லங்கள் பெங்களூரில் சூறையாடப்பட்டன. தமிழருடைய வாகனங்களை அடையாளம் கண்டு தமிழர்கள் வெகுக்கள் சொல்லி தீ வைத்து கொளுத்தினார்கள். ஆகவே இந்த கன்னட வெறியர்கள் தமிழ் குடும்பங்களுக்கு ஒரு சேதாரத்தை விளைவித்துக் கொண்டது. காவிரி தண்ணீர் பிரச்சனையில தமிழனுடைய ஒரு சொட்டு ரத்தம் கூட சிந்தக்கூடாது என்கிற அக்கறையில நாங்கள் ராஜதந்திர ரீதியாக நாங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். என்ன எதிர்பார்க்க உதயநிதி ஸ்டாலின் கர்நாடகத்துக்கு நாங்கள் படையெடுத்து செல்ல வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? இல்ல, டி.கே. சிவகுமார் கன்னத்தில் அறைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறாரா? சந்திக்க கூடாது, சட்ட ரீதியா தான் எதிர்கொள்ளணுங்கிறாங்க. இவர் சந்திக்க முயற்சி எடுத்ததாகவும் அங்கிருந்து இல்ல இப்ப வேண்டாம்னு சொன்னதாகவும், அது வந்து தமிழ்நாட்டுக்கே ஒரு அசிங்கம். சந்தித்தா என்ன தப்பு நடக்கும்? குண்ட்ராவை சந்திச்சாரு மக்கள் திலகம் எம்ஜிஆர். ஜெயலலிதா அம்மா சந்திச்சாங்க. ஜெயலலிதா அவர்கள் யாரை சந்திச்சாங்க? அந்த முதலமைச்சர் பேரு பட்லர். ஓகே, சந்திச்சாங்க. குண்ட்ராவை சந்திப்பதற்கு முதலமைச்சர் போனாரு, தன்னந்தனியாக போனாரு. அவருடைய செக்யூரிட்டி ஆபீசர் கூட இல்லாம தன்னந்தனியாக ஓபன் டிக்கெட், பிளைட் டிக்கெட் வாங்கிட்டு போய் அப்படி போறனால என்ன பலன் கிடைக்கும்? பலன் கிடைச்சது. முதலமைச்சர் எம்ஜிஆர் பெங்களூர் போய் இறங்கினாரு. பெங்களூர் நிலையம் பரபரப்படைந்து விட்டது. எம்ஜிஆர் வந்திருக்காருன்னு வாடகை கார் பிடிச்சு குண்ட்ரா வீட்டுக்கு போறாரு. குண்ட்ரா வீட்டு வாசல்ல போய் இறங்குற அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆபீசர் அவன் நடுங்கிறான். நல்ல ஆழ்ந்த துறக்கத்தில் இருந்த குண்ட்ரா விட்ட தமிழ்நாடு சிஎம் வந்து நம்ம வீட்டு வாசல் நிக்கிறோம்னா அவன் பயந்து போய் எம்ஜிஆர் காலில் விழுந்து, நீங்க சொன்னா நானே விமான நிலையத்துக்கு வந்திருப்பேன். கர்நாடக சிஎம் சொல்றாரு, எம்ஜிஆர் காலில் விழுந்து சொல்றாரு. ஆமா சொன்னாரு. எம்ஜிஆர் சொன்னாரு, நீ எனக்கு நண்பன், நான் உனக்கு நண்பன். நண்பன் வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு தகவல் கொடுக்கணும், அதனால வந்தேன்னாரு. எம்ஜிஆர் காலையில வெண்ணி போட்டு குளிச்சுட்டு அவர் விரும்பி சாப்பிடுகிற பலகாரங்களை தயார் செய்து டைனிங் டேபிள்ல வச்சுட்டு சாப்பிடுங்கன்னு சொன்னாங்க. அதுவும் குண்ட்ராவுக்கு அம்மா பெருமாறினாங்க. எம்ஜிஆர் சாப்பிடாம பேசாம இருந்தாரு. சாப்பிடுங்கன்னு திருப்பியும் சொல்றாங்க குண்ட்ராவும் அம்மாவும். தண்ணி தாங்கன்னு தண்ணி டம்ளர்ல வச்சிருக்காங்க. தண்ணி அந்தா இருக்கு. ஒருவேளை எம்ஜிஆருக்கு சைட்டு குறைபாடு என்னமோ இருக்குமோ, தண்ணி அந்தா இருக்குன்னு தண்ணியை இப்படி நீக்கினாங்க. இந்த தண்ணிக்கா இவ்வளவு தூரம் வந்தேன், காவேரி தண்ணீருக்கு அல்லவா வந்தேன்னு சொன்னாரு. உடனே உட்கார்ந்த இடத்துல இருந்து தண்ணீர் திறந்து விட உத்தரவு போட்டாரு. 2 முதலமைச்சர் சந்திப்புல நடந்த விளைவுது. நீ சந்திக்க கூடாதுன்னு சொல்ல நீ யாரு? சந்திக்க வேண்டான்னு இப்ப டி.கே. சிவகுமார் சொல்லிட்டாரு. இந்த விஷயங்கள் நீங்க சொல்றதை எம்ஜிஆர் அவர்கள் போனாரு, அதெல்லாம் ஓகே. அது உண்மையா எந்த அளவுக்கு உண்மை? இப்போதைக்கு வேண்டான்னு சொன்னார். ஏன்னா அங்க 2ஆம் தேதி சர்வகட்சி கூட்டத்தை கூட்டியிருந்தார். இப்போது சந்திக்க வேண்டாம். ஏன்னா
நான் என்ன சொல்றேன்னா, கர்நாடக மாநிலத்தில் கடவுளே முதலமைச்சராக இருந்தாலும் கர்நாடக மக்களுக்காகத்தான் பேசுவார், தமிழ்நாட்டு மக்களுக்காக பேச மாட்டார். இது நீண்ட ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுங்கிறதான் திமுகவோட கோரிக்கையா இருந்தது. அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா தமிழ்நாடு சட்டமன்றத்திலேயே நாம் தீர்மானம் கொண்டு வந்து விட்டோம். மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்தார். அந்த திருத்தத்தையும் என் தலைவன் விஜய் பெருந்தன்மையோடு ஏற்றுக்கொண்டு அந்த திருத்தத்தையும் அந்த தீர்மானத்துல சேர்த்து கொண்டார். என் தலைவனுடைய விசாலமான மனப்பான்மைக்கு வானம் சுருங்கிவிட்டது. இல்ல, கர்நாடகால கடவுளே முதல்வரா இருந்தாலும் கர்நாடக மக்களுக்காக தான் பேசுவாங்க. அந்த அளவுக்கு எல்லாரும் வந்து ஒன்னா இருப்பாங்கன்னா தமிழ்நாட்டிலயும் நம்ம எல்லாரும் ஒன்னா இருக்கோம்னு காமிக்க வேண்டிய தேவை இருக்குல்ல. நாங்க வந்து அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட மாட்டோம், நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். புதிதாக முதல்வராக வந்திருக்கக்கூடியவர் அங்க வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு, ஸ்டாலின் என்ன சொல்றாரு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கணும் அப்படின்னு காமிக்கிறதானே. இதுக்கு என்ன தீர்வுங்கிறத சொல்லுங்க. நீங்க உங்ககிட்ட இருக்கா? அதை டிஸ்கஸ் பண்றதுக்கு தானே சார் அனைத்து கட்சி கூட்டம். அதை டிஸ்கஸ் பண்ணதானே அனைத்து கட்சி. அதுதான் சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. இன்னதையும் பேசுறதுக்கு எதுக்கு? இங்க பாருங்க, டைம் எனர்ஜி. டைம் வந்து முக்கியம். நாங்க வந்து டைமை சேவ் பண்றோம். இல்ல, பல ஆண்டு காலமாக எந்த அளவுக்கு இந்த அளவுக்கு இந்த வருஷத்துல வந்த அளவுக்கு குறைவான காவிரி நீர் வந்து ரொம்ப பல வருஷம் ஆச்சுன்னு சொல்லி இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லுது. ஆமா ஆமா. அப்ப இப்ப தண்ணி வர வைக்க, கர்நாடகால இருந்து வர வைக்க என்ன பண்றதுங்கிற விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணணும்ல. தண்ணீர் வராததற்கு நாங்க காரணமா? சார் நீங்க தானே சார் ஆட்சி ஜூன் 12 தண்ணீர் வராததுக்கு நாங்க காரணமா தம்பி? நீங்க தானே சார் ஆட்சி பண்றீங்க, வர வச்சிருக்கணும்னு கேக்குறேன். இங்க பாருங்க, தண்ணீர் வரவில்லை. ஜூன் 12 தண்ணீர் இல்லாததால் தான் அணை திறக்கல. இதற்கு முன்னாடி இது மாதிரி 61 தடவை வந்திருக்கு. எத்தனை தடவை? 61 தடவை ஜூன் 12 தண்ணி திறக்கல. இந்த வருடம் திறக்கல, தண்ணீர் இல்லாததால் திறக்கவில்லை. அதனால தமிழ்நாட்டுக்கு உரிமைப்படி கொடுக்க வேண்டிய தண்ணீரை தண்ணி இருந்தும் கர்நாடகா கொடுக்கலங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. மழை வந்தோடனே எக்ஸஸா தண்ணி இருக்குன்னு விடும்போது அதை நம்ம வந்து சேர்க்கக்கூடாது. எஸ், நான் என்ன சொல்றேன்னா, தண்ணீர் திறக்கவில்லை, தண்ணீர் இல்லாததால் திறக்கவில்லை. ஸ்டாலின் அண்ணன் 5 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்த பொழுது தண்ணீர் நிரம்பி இருந்தது, தண்ணீர் திறந்து விட்டார் ஜூன் 12. இப்பொழுது நிலைமை அப்படி இல்லை. ஆனாலும் குறுவை சாகுபடி பாதிக்க கூடாது என்று சொல்லி 6000 கோடி ரூபாயை நிதி நெருக்கடிக்கு மத்தியிலும் எங்கள் முதலமைச்சர் அவர்கள் குறுவை விவசாயிகளுக்கு வழங்கினார். அது போதுமானதா என்றால் போதுமானதில்லை. ஆனாலும் காவேரி தண்ணீர் பிரச்சனையில தமிழ்நாடு அரசு உறுதியாக நிற்கிறது என்பதை விட உரிமை போரை நடத்துகிறது. நீங்கள் ஒரு வெற்று அரசியலை உங்க கட்சிக்குள்ள பிரச்சனை இல்ல, அந்த டைவர்ட் பண்றதுக்கு தான் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அரஸ்டே. இல்ல டைவர்ட் பண்றது இல்ல, டைவர்ஷன் பாலிடிக்ஸ் தான் தாவேகா முன்னெடுக்குதுன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு. இல்ல, நீங்க ஒரு சக்தியே கிடையாதுங்க. உங்களை டைவர்ட் பண்ண வேண்டிய தேவையே எங்களுக்கு இல்லை. நாங்க வந்து எங்க ஆகாயத்தின் உச்சியில் இருக்கோம், நீங்க அதல பாதாளத்தில் இருக்கீங்க. அந்த கட்சிக்குள்ள ஒரு வாரம் நடக்கு தம்பி. நீங்க யாரும் உறுதியாக சொல்ல மாட்டேங்கிறீங்க. நாஞ்சில் சம்பத்து சொல்லுகிறேன், ஸ்டாலின், துர்காவதி, உதயநிதி ஸ்டாலின் பிடியிலிருந்து திமுகவை விடுவிக்க வேண்டும் என்று அங்க ஒரு விடுதலை போர் நடக்கு. அந்த இடத்திற்கு கனிமொழி வருவதற்கு ஆயத்தமாகிவிட்டார். கேட்டீங்களா? அதை டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இவரை கதாநாயகனாக காட்டிக் கொள்ளுகிற ஒரு பிம்பத்துக்கு செய்த ஏற்பாடு இந்த ஏற்பாடு. அதையும் திமுக தொண்டன் அங்கீகரிக்கவில்லை என்பதை ஆர்ப்பாட்டமே அப்பட்டமாக காட்டிவிட்டது. இப்ப அவர் ஒரு 20 நிமிஷம் பேசுறாரு. அதுல வந்து நிச்சயமாக அவர் ஒருவேளை விமர்சிக்கிற வகையில பேசியிருந்தாருன்னா விமர்சிக்கத்தக்கது, கண்டிக்கத்தக்கது, அதெல்லாம் ஓகே. நீங்க விசாரணைக்கு கூப்பிடணும்னா கொடுத்துட்டு நீங்க தஞ்சாவூர் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து விசாரணைக்கு வாங்க சம்மன் தானே கொடுக்கணும். ஒரு 3000 போலீஸை போட்டு அவர் இங்கிருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து செல்றது, 12 மணி வரைக்கும் அவர் அரெஸ்ட் செய்யாதீங்கன்னு கோர்ட்டு சொன்னதற்கு பிறகாகவும் உடனடியாக அழைத்து சென்றது, இதெல்லாம் என்ன காரணத்துக்காக? 12 மணி வரைக்கும் அரெஸ்ட் செய்யலையே, கூட்டிட்டு போனாங்கல்ல. ஆமா, கூட்டிட்டு போன விசாரிப்பதற்கு திருப்பி விட்டுட்டோமே. நாங்க காழ்ப்புணர்ச்சி கொள்ள வேண்டிய அளவுக்கு திமுக என்ன நிலைமையில் இருக்கு? நாங்க காழ்ப்புணர்ச்சி கொள்ள நிலைமையில திமுக இருக்கா? இல்ல, நான் அட்வொகேட் பேசுறேன் அப்படின்னு சொல்ல, அட்வொகேட் வந்துடட்டும் பேசிட்டு டிசைட் பண்றேன்னு சொல்லும் போதும் கூட வந்து இல்ல உடனடியா வாங்கன்னு அழைச்சிட்டு போறீங்க. அந்த விஷயங்கள்லாம் எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லாம தான் அப்படி உடனடியா நீங்க? காழ்ப்புணர்ச்சி, காய்ச்சல் எல்லாம் கருணாநிதி குடும்பத்துக்குள்ளது. கேட்டீங்களா? நான் திருப்பூர்ல ஒரு மாணவர் கூட்டமைப்பில் தமிழீழத்தை பற்றி பேசும் பொழுது நான் பேசிய பேச்சுக்காக என்ன கைது செய்தாங்க. தேச விரோத வழக்கு 124A. நான் சாம்பரம் பொதுக்கூட்டத்துக்கு மேடை ஏறுறேன் தம்பி. என்ன கையில பிடிச்சு இழுத்து வேன்ல ஏற்றி என்ன இரவோடு இரவாக பயணிக்க வைத்து
அவினாசி நீதிமன்ற நடுவர் வீட்டில் கொண்டு போய் காலையில் எனக்கு ரிமைண்ட் பண்ணி கோயம்புத்தூர் ஜெயிலில் அடைச்சாங்க. நான் நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்க போகிற நேரம், நான் கட்சியினுடைய பிரச்சார செயலாளர், என் பிரச்சாரம் பாதிக்குதுன்னு நான் கவலை. நான் என்ன செய்கிறேன், நான் ஜெயிலுக்குள்ளே இருக்கேன், தனிமை சிறையில் என்னை வச்சுருக்காங்க. நான் ஜெயிலுக்குள்ளே இருந்துட்டு வழக்கறிஞர்கள் போராட்டம். என் தம்பியே வழக்கறிஞராக இருந்தாலும் கோர்ட்டுக்கு வந்து வாதாட மாட்டான். அந்த நேரத்தில் வழக்கறிஞர்களுக்கு அப்படி ஒரு கட்டுப்பாடு. புரியுது. நான் ஜெயில் சூப்பரண்ட்டு போய் சொல்கிறேன், வழக்கறிஞர்கள் போராட்டம், எனக்கு ஜாமீன் வேணும், கேட்க முடியலை, நீங்கள் எனக்கு குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதியை தொடர்பு கொள்வதற்கு காணொளி காட்சி மூலம் எனக்கு ஏற்பாடு பண்ணித்தாங்கன்னு கேட்டேன். சூப்பரண்டு செய்து தந்தார். நான் குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதியிட்ட எனக்கு நீங்கள் சூப்பரண்டுக்கு மெமோ அனுப்பி என்னை கோர்ட்டுக்கு கூப்பிட்டு நானே விவாதிக்கிறேன் என்னுடைய விடுதலைக்குன்னு சொல்லி போலீஸ் பாதுகாப்போடு என்னை அழைத்துட்டு போய் திருப்பூர் கோர்ட்டில் போய் நான் வாதிட்டேன். உங்களுக்கு நீங்களே? நானே வாதிட்டேன். நீங்கள் கேட்டதுனால சொல்கிறேன், நானே வாதிட்டேன். இரவு 11 மணி இருக்கும், நான் புத்தகம் படிச்சுட்ருக்கேன். இந்த எங்களுக்கு லைட்டு கிடையாது, அது வெளியில் இருக்கிற வெளிச்சத்தில் தான் நான் படிச்சுட்ருப்பேன். படிச்சுட்டு இருக்கும் பொழுது துணை ஜெயிலர் என்ன வந்து சொன்னார், ஒரு குட் நியூஸ். என்னன்னு கேட்டேன், நீங்கள் விடுதலை ஆகிட்டீங்க இப்போ தான் டிவியில் சொன்னாங்க. அப்போ காலையில் 10 மணிக்கு நான் விடுதலை ஆவேன்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் ரெடியாகி நான் சூப்பரண்ட் ரூமில் என்னை 10 மணிக்கு கூப்பிடுவாங்கன்னா 10 மணிக்கு கூப்பிட்டாங்க. நான் சிரிச்சுட்டே போனேன். என்ன சிரிச்சுட்டே வரீங்கன்னாரு. ஏன் சிரிக்கப்படாதா? சிரிக்கிற நிலைமை இல்லைன்னாரு. என்னன்னு கேட்டேன். நீங்கள் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுகிறீர்கள்னாரு. என்னை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்தாங்க. இதுதான் கருணாநிதி குடும்பத்துக்கு யோக்கியதை. நீயா போய் எங்களை காழ்ப்புணர்ச்சி காய்ச்சல்னு பேசுறது? இல்ல, அன்னைக்கு பேசின ஒரு பெண்கள் மீதான அவதூறு, பெண்கள் வன்கொடுமை, அந்த வழக்கெல்லாம் போட்டிருக்கிறது. ஒன்று சொல்றேன் உங்களுக்கு, தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற பெண்கள் உதயநிதியின் மீது கோபத்தில் இருக்கிறார்கள். அதை எலெக்ஷன்ல காட்டட்டும், இல்ல வேற சில நேரங்கள் நீங்க வெளியில போய் கேட்டா சொல்லிடுவாங்க. இல்ல, நீங்க தமிழ்நாட்டுல நேற்று தஞ்சாவூர்ல இருந்த கூட்டத்தை பாத்தீங்களா? போற வழியெங்கும் திமுக தொண்டர்கள், அதாவது கொஞ்சம் சோர்ந்து கிடந்த தொண்டர்களை தாவேகா செஞ்ச செயல், இந்த அரசு செஞ்ச செயல் எழுப்பி விட்டுருச்சு. திமுக தொண்டர்கள்லாம் ரோட்டுக்கு வந்து உதயநிதி அவர்களுக்காக நிக்கிறாங்க. அவ்வளோ ஒரு ஒரு எழுச்சியை பார்க்க முடியுதுன்னு சொல்றாங்களே. நகர பகுதிகளில் மட்டும் 50 பேர் 100 பேர். வேற எங்கன்னு சொல்லுங்க. தஞ்சாவூர் கூட்டத்தை பாத்தீங்களா? எங்க? தஞ்சாவூர்ல இவர் ஆர்ப்பாட்டத்துக்கே கூட்டம் இல்லையே. இல்ல, நேத்து இவர் வந்து சிறையில இந்த விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வெளியே வரும்போது அந்த கூட்டத்தை பாத்தீங்களா? செங்கிப்பட்டியில பார்த்தேன். அந்த கூட்டத்தை பார்த்துட்டுமா இப்படி பேசுறீங்க? ஆமா ஆமா, நாளைக்கு ஒரு கூட்டம் போடு. நீ உதயநிதியை கைது செய்து குற்றம் நாளைக்கு சென்னையில போடு கூட்டம், பாத்துருவோம். இல்ல, 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. அப்படிதான் போடுவாங்க. என்ன இதெல்லாம் சாதி மோதல்களை தூண்டுறாரு, வன்முறையை கிளப்புறாரு, இதெல்லாம் எந்த அடிப்படையில இந்த கேஸ் எல்லாம் போடுறாங்க? இல்ல, வன்முறை நேற்றுக்கு காஞ்சிபுரத்துல எங்க கட்சி தோழனுடைய காரை உடைச்சு, அது வேற, அவரு மேல போட்டிருக்கிறது வேற. அதுக்கு நீங்க வந்து வன்முறையை தூண்டுற, வன்முறைக்கு என்ன காரணம்? உதயநிதி தான் காரணம். நீங்க அரெஸ்ட் பண்ணதானே காரணம். வன்முறை இவர் தூண்டுனதுதான் காரணம். அவர் பேச்சுல வன்முறையை தூண்டுற மாதிரி என்ன இருந்ததுன்னு கேக்குறேன். நான் என்ன சொல்றேன், வன்முறையை தூண்டுவது என்பது வேற. ஆனா வன்முறைக்கு காரணமான சம்பவங்களை உருவாக்க அவங்க திட்டமிடுகிறார்கள். நாடு முழுவதும் அங்கங்கே கலவரம்ங்கிறது மாதிரி காட்ட முயற்சி. சாதி மத மோதல்களை தூண்டுற மாதிரி பேசியிருக்காரு. அப்படி என்ன பேசியிருக்காரு அவர் பேச்சுல? சாதி மத தூண்டுது மாதிரி போடலையே. கேஸ் போட்டிருக்காங்க, ஃபர்ஸ்ட் கேஸ் அது ஒண்ணு. சோ இப்படி 9 பிரிவுகள்ல போட்டிருக்கிறதே ஏதோ ஒரு இன்டென்ஷனோட போட்டிருக்காங்க. தம்பி, வழக்கு போட்டாச்சா? வழக்கை எதிர்கொள்ளணும். வழக்கை எதிர்கொள்ள உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு. விடுதலை சட்ட ரீதியான வாய்ப்புகள் இருக்குல்ல. ஒரு எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது அவர் வந்து ஒரு இத்தனை போலீஸை போட்டு உடனடியா நம்ம கூட்டிட்டு போகணும், இவ்வளவு நெருக்கடி கொடுக்கறதுக்கான காரணம் என்னன்னு கேட்கிறேன். என்ன இன்டென்ஷன் இருக்கு? எதிர்கட்சி தலைவர் நம்ம கேஸ் போட்டிருக்காங்கன்னா முந்தா நாள் இரவு பேசுனீங்க. நீங்க பேசிய பேச்சு தமிழ்நாடு முழுவதும் பெரிய தாக்கத்தை வீச்சை ஏற்படுத்தியது. காவல் நிலையத்திற்கு கொண்டு புகார் கொடுத்தாங்க. புகாரில் முகாந்திரம் இருந்ததுனால விசாரணைக்கு அழைச்சிட்டு போனாங்க. வேற ஒண்ணும் இல்லையே. இது ரொம்ப சாதாரணமான இதுதான். இல்ல, இவங்க திமுக தரப்புல இருந்து சொல்றது, கரூர்ல 40 பேர் இறந்திருக்கும் போது எஃப்ஐஆர்ல கூட விஜய் அவர்களின் பேரை போடல, யாரையுமே அரெஸ்ட் பண்ணல, அந்த அளவுக்கு முகாந்திரங்கள் இருந்தோம். ஆனா இவங்க என்ன முகாந்திரம் இருந்துச்சு? என்ன முகாந்திரம் இருந்தது? 41 பேர் இறந்ததற்கு விஜய் காரணமா? என்ன முகாந்திரம் இருந்தது? இல்ல, அவங்க நினைச்சிருந்தா அந்த நேரத்துல விஜய் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்க முடியும்.
புசி ஆனந்த் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும், ஆதவ் அர்ஜுன் அவர்களை அரெஸ்ட் பண்ணியிருக்க முடியும், அவங்க செய்யல. விஜய் நீங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கலாமே, பண்ணி பார்த்துருக்கு, நாங்க 215 தொகுதி ஜெயிச்சிருப்போமே. செல்வாக்கு அதிகமாயிடும். நேற்று ஒரு பிரஸ் மீட் கொடுக்குறாரு, ஏத்திட்டு போகிறப்பயே வந்து இந்த கைதியை நான் காமெடியா பாக்குறேன், சட்டப்பேரவையில இன்னைக்கு தொடங்க போற நேரத்துல என்னை அரெஸ்ட் பண்ணிட்டா நான் கேள்வி கேட்க மாட்டேன்னு நினைக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது, என்னுடைய கேள்விகளுக்கு அஞ்சுதான். இவரு கேள்வி கேட்டா பூகம்பு அதிர்வு வந்துடும், புயல் வீசிடும். என்ன தம்பி, உதயநிதி ஸ்டாலினுக்கு எவ்வளவு ஆற்றல் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும், திமுகவில் இருக்கவங்களுக்கே தெரியும். நேற்று அந்த பிரஸ் மீட் பயப்படாம அந்த ஒரு எதிர்கொள்ற விதம் அதெல்லாம் சரியா இருக்குன்னு நீங்க நினைக்கலையா? ஆமா, குலவிச்சை கல்லாமல் பாகுமுடன் அந்த துணிச்சல் நான் பாராட்டுறேன். பயப்படாம எதிர்கொள்ள. ஆமா, ஒற்றை மனிதன் நாஞ்சில் சம்பத்து 53 தடவை கைதாகிருக்கேன். நான் என்னைக்காவது கவலைப்பட்டிருக்கேனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. திருச்சி ஏர்போர்ட்ல பிரஸ் மீட் கொடுக்கறாரு, அப்பயும் வந்து நான் ஒன்றும் பயந்துட்டு போறவன் கிடையாது, மக்களை சந்திப்பேன், வழக்கை எதிர்கொள்வேன், திமுகவின் கடைசி தொண்டன் கூட இந்த மாதிரி கைதிகளுக்கு பயப்பட மாட்டான். ஆமா, எனக்குன்னு ஒரு அப்படி வளர்க்கப்பட்ட இயக்கம் தான் அந்த இயக்கம். இன்னைக்குதான் அது கார்பரேட் கையில சிக்கி இருக்கு. அந்த இயக்கத்தின் முக்கியமான ஒரு தலைவர், எதிர்காலம்னு சொல்லப்படுறவங்கள நீங்க இப்படி டீல் பண்ணலாமான்னு கேக்குறேன். யாரு? நானா? உங்க தாவேக அரசு கைது இந்த விஷயங்கள்லாம் சொல்றேன். குற்றம் தம்பி, குற்றம் இழைத்தது உதயநிதி ஸ்டாலின். இதுல எங்க தலைவர் ஏதாவது சொல்லியிருக்காரா? இல்ல, உங்க ஒட்டுமொத்த அமைச்சர்கள் தாவேகா சார்பாக பேசுவாங்க எல்லாரும் ஆபாச நிதி அப்படின்னு ஒரு ஹேஷ்டேகோட. ஆமா, ஆபாச நிதி பேசி இருக்கவே கூடாது. நான் என்ன கேட்கிறேன், நான் சொன்னதுல தப்பு தான், எனக்கு டங் ஸ்லிப் ஆயிடுச்சு, நான் சொன்னதை தாய்மார்கள் தவறாக புரிந்து கொண்டால் அதை சொன்னதை நான் திரும்ப பெற்றுக் கொள்ளுகிறேங்கிற ஜனநாயக பண்பு கூட உனக்கு இல்லையே. தவறா பேசலைங்கிறாரு. தவறா தானே பேசினார், நீங்க பாக்கலையா? நான் காவிரியில கரெக்டா தண்ணி வரணும் அதை மட்டும் தான் சொன்னேன் அப்படிங்கிறாரு. தண்ணி வந்துச்சான்னு கேட்டது யாருக்காக? மேகதாது பிரச்சனையில எந்த இடத்துல தோற்றதுன்னு சொல்லுங்க. காவிரி உரிமை மீட்பதில் நாங்க சமரசம் செய்து கொண்டோம்னு எங்கேயாவது இருந்தா சொல்லுங்க. இன்னைக்கு தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையில் கூட நாங்க தெளிவா சொல்லியிருக்கோம். இதுல எங்களுக்கு ஒண்ணு, இதுல கான்ஸ்பரன்சியா தான் நாங்க இருக்கோம். உங்களுக்கு ஒரு தோற்று போன ஒரு தோல்வியிலிருந்து திமுகவை மீட்டெடுப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாசல் இன்னும் திறக்கல, இன்னும் திறக்க போகாது. உதயநிதி நம்பி அண்ணன் ஸ்டாலின் இருந்தா இருக்கிறதையும் கெடுத்துருவாரு, கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்கன்னு நான் சொல்றேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நான் அப்படி வளர்க்கப்பட்டவன் கிடையாது, என்னுடைய அப்பாவும் அம்மாவும் என்னை சிறப்பா வளர்த்துருக்குறாங்க, எனக்கு வீட்டுல வந்து மனைவி இருக்கிறாங்க, குழந்தை ஒரு பெண் குழந்தை இருக்கிறா, ஒரு தங்கச்சி இருக்காங்க, நான் பெண்களை போய் அவதூறா பேசுவேனா அப்படிங்கிற கேள்வியை, நான் போனா குடும்பத்துல எல்லாரும் என்னை வந்து இன்னைக்கு வரவேற்கிறாங்க, அப்படி எல்லாரும் என்னை சுத்தி பெண்கள் இருக்கும்போது நான் அப்படி பேசுவேன். அதைத்தான் நானும் கேட்கிறேன். எல்லாருக்கு வீட்லயும் பெண்கள் இருக்காங்க, நீ எப்படி பேசலாம் ஒரு எதிர்கட்சி தலைவர் தான் நானும் கேட்கிறேன். பல்வேறு தரப்பினரும் வந்து அவர் பேசுனது தப்புன்னு சொல்லிட்டு அதே நேரம் அரஸ்ட்ங்கிற இடத்துக்கு போயிருக்க கூடாதுன்னு ஈவன் உங்க தோழமை கட்சி கூட்டணி கட்சியினரே சொன்னாங்களே. கைது செய்யலையே, உதயநிதியோட எலவேஷனுக்கு தாவேகா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிடுச்சு. இல்ல நாங்க வந்து விசாரணைக்கு அழைத்து சென்றோம், விசாரித்து அவரை அனுப்பி வச்சுட்டோம். அவர் இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடர்லையும் கலந்துகிட்டார். ஒரு நாள் கூட அவரை சிறையில வைக்க முடியல, போறப்பயே கோர்ட்ல ஏஜி வேற மாதிரி ஒரு விஷயத்த சொல்ற மாதிரி நடந்துருச்சு அப்படின்னு பாக்குறாங்களே. எப்படி? நாங்க அரெஸ்ட் பண்ற இன்டென்ஷனே இல்ல, ரிமாண்ட் பண்ற இன்டென்ஷனே இல்ல. ஆமா, இல்லன்னு சொல்லிட்டோமே கோர்ட்ல. நாங்க வெளிப்படையா போலீஸ் ஜாமீன்லயே வெளியே விட்டுருவோம். நாங்க தான் சொல்லிட்டோமே, விசாரணைக்கு தான் அழைத்துட்டு போறோம். புகார் கொடுத்தாச்சு, புகாருக்கு முகாந்திரம் இருக்கு, விசாரிக்க வேண்டியது போலீஸுக்கு கடமை. போலீஸ் கடமை சம்மன் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் வந்து விசாரணைக்கு வாங்கன்னு சொல்றது தானே சார் ஒரு நடைமுறை. நீங்க போலீஸே உடனே கூட்டிட்டு போகணும்னு சொல்றது அது எப்படி? அது சட்டமன்ற கூட்டத்தொடர் இருக்கு, அவர் சட்டமன்ற கூட்டத்தொடர்ல கலந்து கொள்ள வேண்டும் என்கிற பொறுப்புணர்ச்சியோட ஏதோ ஒரு தேச விரோத குற்றத்தை செஞ்ச மாதிரி இப்படி உடனடியா வாங்கன்னு இழுத்துட்டு போறீங்களே, அதுக்கு கூட யாரெல்லாம் போனாங்க பாத்தீங்களா? தேச விரோத குற்றவாளிகள் கூட இவன் போக முடியுமா? மாசு போக முடியுமா? பரந்தாம போக முடியுமா? சேகர் பாபு எல்லாரும் ஜாலி டூர் போற மாதிரி போறாங்க. ஒரு கைதி போனது மாதிரி போனாரா? கொண்டு போனோமா? இல்லையே. திருச்சி விமான நிலையத்துல செய்தியாளர் சந்திக்கிறாரு. அப்ப கரூர் நிகழ்வுக்கு பிறகு இது விமான நிலையத்துல ஒரு செய்தியாளர் சந்திப்பு கூட தயாரா இல்லாத ஒரு விஜய் அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். அவர் செய்தியாளர் சந்திக்கலையே, உனக்காக சந்திக்க வேண்டுமா? இல்ல, சந்திக்கணும்ல, செய்தியாளர்களை சந்திக்க வேண்டிய தேவை இருக்கு அவருக்கு. விஜய் தன்னுடைய கருத்தை பதிவு செய்வதற்கு
இருக்கிற வழிமுறைகளை பயன்படுத்துறாரு. செய்தியாளர்களை சந்திக்குது, அவருக்கு ஸ்டைலா இருக்கும். இதுக்கு என்ன நான் என்ன சொல்ல முடியும்? ஒட்டுமொத்தமாக நேற்று நடந்த நிகழ்வு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு வந்துருச்சு. அவருக்கு ஒரு ஆதரவை கட்சியில ஏற்படுத்திருச்சு. அவரு அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு நிகழ்வா அமைஞ்சிருச்சு. அதற்கு விஜயே ஹெல்ப் பண்ணிட்டாரு, இந்த அரசை ஹெல்ப் பண்ணி. அது கனிமொழி பார்த்துக்கிடுவாங்க. நீங்க இல்லாத ஒண்ண சொல்ற மாதிரி இருக்கு. உதய் கனிமொழி, உங்களுக்கு திமுகல என்ன நடக்குன்னு உங்களுக்கு தெரியல, கேட்டீங்களா? திமுகல உள்ளுக்கு இறங்கி விசாரிச்சா எல்லாம் தெரிஞ்சிடும். கனிமொழி அவர்களும் இந்த கைதை கண்டிச்சுதான் கைதை கண்டிக்கத்தான் செய்யணும். அவங்க நாடாளுமன்ற குழுவினுடைய தலைவர் தன்னுடைய தான் சார்ந்து இருக்கிற கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் கண்டிக்கத்தான் செய்தாங்க. இல்ல தமிழ்நாடு முழுக்க ஆர்ப்பாட்டம். டெல்லியில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசிட்டாங்க. அங்க வில்சன் பேசுறாரு, மாமேதை வில்சன், நாங்க விஜயை கைது செய்யவே இல்லை, நாங்க கைது செய்திருந்தா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு கேட்கிறாரு. செய்து பாரு, செய்திருக்க வேண்டியது தானே. நீங்க உங்க தந்திர அரசியல்லாம் எங்கள்கிட்ட எடுபடாது. ஓகே, இப்ப இந்த அரஸ்டுக்கு பிறகாக நிகழ்வு உதய் விசஸ் விஜய்னு அரசியல் மாறுமா? இல்ல அண்ணாமலை விஜய்னு தான் மாறும். உதயநிதி சீன்லயே இருக்க மாட்டாரு. சீன்லயே இருக்கும். அடுத்த தேர்தலில் அதிமுகவும் திமுகவும் சீன்லயே இருக்காது. எந்த அடிப்படையில சொல்றீங்க? அவங்கதான் வந்து எதிர்கட்சியா இருக்காங்க. அந்த இடத்த அவங்க தக்க வைக்க மாட்டாங்க. ஓகே, வீத லீடர்ஸுக்கு 20 லட்சம் பேர் போட்டிருக்காங்க தம்பி. தனுஷ்லாம் வேற அரசியலுக்கு வர போறாரு போலயே. தனுஷ் தான் அதிமுக தலைமை தாங்க போறதுக்கு சிங்கப்பூர்ல போய் பேசியிருக்காங்க. என்னென்னமோ தகவல்கள் சொல்றீங்களே. ஆமா, எனக்கு தான் தெரியுது தகவல், உங்களுக்கு தெரியாத தகவல் எனக்கு தெரியுது. சிங்கப்பூர்ல போய் தனுஷை சந்திச்சு அதிமுகவுக்கு தலைமை தாங்க வேண்டும்னு கேட்டிருக்காங்க. அவரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஓகே, அதிமுக தலைவர் பழனிசாமி நம்பி இவனும் கட்சியில் இருக்க முடியாது. இன்னைக்கே இவர் வரல, அருள்மொழித்தேவன் வரல, அருள்மொழிவர்மன் வரல, எஸ்பி வேலுமணி அவர்கள் வரல. அவருக்கு கூட இருந்தவன்னு வருவான்னு சொன்னவங்க கூட இன்னைக்கு வரல. அதனால பழனிசாமி தலைமையில வந்து பயணிப்பது வந்தது நமக்கு இனிமேல் நம்முடைய பொலிட்டிக்கல் கேரியர் க்ளோஸ் ஆயிடும். இன்னொரு தலைவர் வேணும்னு விரும்புறான். அது ஒரு சினிமாத்தனமான ஒரு தலைவர் இருந்தா அதிமுகவுக்கு பொருத்தமா இருக்கும்னு தனுஷ்கிட்ட பேசி தனுஷும் ஓகே சொல்லிட்டார். ஆமா, இன்னொரு நீங்க பல விஷயங்கள் சொல்றீங்க, என்னென்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் முக்கியமான விஷயமாக தாவேக அரசின் முதல் பட்ஜெட் தாக்கல் ஆயிருக்கு. அந்த பட்ஜெட் எப்படி பாக்குறீங்க? இந்த பட்ஜெட் வந்து நான் என்னுடைய அனுபவத்தில் தலைவர் கலைஞர் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். பேராசிரியர் அன்பழகன் நிதிநிலை தாக்கல் செய்திருக்கிறார். பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். தங்கம் தென்னரசு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். ஓபிஎஸ் நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தாவேக அரசின் சார்பில் நிதித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிற அறிவார்ந்த தளத்தில் இயங்குகிற முனைவர் மரிய வில்சன் தாக்கல் செய்திருக்கிற நிதிநிலை அறிக்கை இதுவரை தாக்கல் செய்த நிதிநிலை அறிக்கையிலிருந்து வித்தியாசமாக இருக்கிறது. ஒரே பேட்டர்ன் அவங்க பின்பற்றினாங்க. அந்த பேட்டர்ன் இன்னைக்கு தலைகீழா மாற்றி போட்டு ஒரு புதிய அணுகுமுறையில இன்னைக்கு நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. என்ன பேட்டர்னை மாத்திருக்காங்க? என்ன பேட்டர்ன் சொன்னா, அவங்க தாக்கல் செய்கிற நிதிநிலை அறிக்கை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பில்லாத வகையில் கொண்டு வந்து பேசுவாங்க. இன்றைக்கு இதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற அக்கறையோடு இன்றைக்கு ஒரு வருவாய் பற்றாக்குறை இருக்கக்கூடிய மாநிலத்தில் வருவாய்க்கான வாசல் எங்கே திறக்கிறது என்பதை இன்றைக்கு நுட்பமாக கண்டறிந்து டெண்டர் அனுமதி அதிகார பங்களிப்பின் மூலம் டெலிகேஷன் ஆஃப் பவர்ஸ் மூலம் டெண்டர் விடப்படும்னு சொன்னதன் மூலம் அரசாங்கத்தினுடைய வருவாய்க்கு காசு வரப்போகிறது. இரண்டாவது, மதுபான உற்பத்தியில் 1000 கோடி ரூபாய் நிதி வரப்போகிறது. சரக்கு மற்றும் சேவை வரி மூலம் 15,000 கோடி ரூபாய் நிதி அரசினுடைய கருவூலத்திற்கு வரப்போகிறது. அதை தொடர்ந்து இதையெல்லாம் கண்காணிப்பதற்கு ஸ்டாலின் வெளிநாட்டில் இருக்கிற ஒரு ஆளை நியமித்தார், பொருளாதார குழுன்னு சொல்லி. இன்றைக்கு முன்னாள் திட்டக்குழு துணைத் தலைவர் மண்டே கலுவேலியா தலைமையில ஒரு குழுவை நாங்கள் இன்றைக்கு நியமித்து
அந்த மாநிலத்தில் இன்னைக்கு தான் சொல்லியிருக்க ஒரு காயின் பாருங்க, மாநிலத்தின் நிதி சுயாட்சி. மாநிலத்திலே நிதி சுயாட்சிக்கு திட்டமிடுகிறோம், மண்டே கல்வலியா எங்களுக்கு வழிகாட்டுவார். இந்த நிதிநிலை அறிக்கையில இன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறைக்கு மட்டும் 44,527 கோடி. சூப்பர் கிளீன், சூப்பர் கேம்பஸ் எல்லா பள்ளிகளிலும். இந்த நாட்டில் கல்லூரி செல்லுகிற மாணவர்களுக்கு வெற்றி மடிக்கணினி, பள்ளி செல்லக்கூடிய மாணவர்களுக்கு வாட்டர் பாட்டில், ஹெல்மெட்டோட சைக்கிள் வழங்கி இருக்கிறோம். எங்கள் வாக்குறுதியில ஒன்றான மாமன் சீர், தாய்மாமன் அண்ணன் சீர், தாய்மாமன் சீர் குழந்தைகளுக்கு அண்ணன் சீர் கல்யாணம் பண்றாங்க. தாய்மாமன் சீரும் அண்ணன் சீரும் இன்னைக்கு ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாரு. யாரு? எல்லாரும் அதான் சொல்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய செய்தியாளர் சந்திப்புல இந்த இதுல பட்ஜெட்ல ஒண்ணும் இல்லைங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இந்த பட்ஜெட்டுக்கு 0 மார்க் தான் கொடுப்பேங்கிறாரு. ஆமா, அவரு 0 ஆயிட்டார்ல. அவரு 0 ஆனதுனால அவர் விரக்தியில பேசுறது. அவரை இன்னும் நீங்க ஏதாவது அகதிகள் முகாமில் தான் இனி வர்ற நாளில் எதிர்பார்க்கணும். அவருக்கு இதெல்லாம் கணக்கில் எடுத்து அது கட்சியே கிடையாது. உதயநிதி ஸ்டாலின் இன்னி நாங்கள் இதை அறிவிச்சிட்டோம். பெண்களுக்கான இந்த பட்டு சேலை 1 பவுன் தங்கம், குழந்தைகள் பிறக்கிற இன்றைக்கு மருத்துவமனையில் அரசு மருத்துவமனையில் பிறக்கிற குழந்தைகளுக்கு 1 கிராம் தங்கம் அறிவிச்சிட்டோம். மகளிர் சுய உதவிக்குழுக்கு நிதி, எல்லாவற்றையும் தாண்டி இன்றைக்கு அடையாறு கூவம் சீரமைப்பதற்கு வளர்ந்த நாடுகள், சிங்கப்பூர்ல ஒரு நதி சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மஞ்சள் நதிக்கரை செஞ்சீனத்தில் ஒரு நதி சீரமைக்கப்பட்டிருக்கிறது. மெசப்பட்டோமையில் ஒரு நதி சீரமைக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச தரத்தில் இந்த நதியை சீரமைப்பதற்கு நாங்கள் ஒரு திட்டத்தை வகுத்து அறிவித்திருக்கோம் பாருங்க. தலைநகர் சென்னை மக்களுக்கு கிடைத்திருக்கிற வரப்பிரசாதமான செய்தி. ஒவ்வொரு பட்ஜெட்லயுமே இந்த கூவம் நதி சீரமைப்பு இதெல்லாம் சொல்லுவாங்க. நடைமுறையில அது போட்டு அவங்கள சீரமைச்சிருவாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லை. இது இந்த 5 வருஷம் முடிச்சு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு பொன்னாக மின்னும், பூவாக மலரும், புதிய கவியாக சிறக்கும். கூவ நதியில நம்ம சொல்லியிருக்க மாதிரி உடற்பயிற்சி பண்ணலாம், குழந்தைங்க நீச்சல் அடிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு ஊர்லையும் விளையாட்டு மைதானம், புனரமைக்கப்பட்ட அரசு மருத்துவமனைகள் மட்டும் இல்ல, சுற்றுலாத்துறைக்கு முக்கியத்துவம், இப்படின்னு துறை சார்ந்து ஒவ்வொரு துறைக்கும் என்னெல்லாம் செய்ய முடியுமோ அவ்வளவும் செய்வதற்கானதை மாட்சிமை தங்கிய நிதியமைச்சர் இன்னைக்கு அறிவித்திருக்கிறார். தமிழ்நாட்டின் 100 ஆண்டு கால சுதந்திரம் பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய வரலாற்றில் இன்றைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிற ஒரு நிதிநிலை அறிக்கையை போல எல்லா மக்களையும் தழுவி வளர்ச்சியை நோக்கி தன்னை முன்னிலைப்படுத்தாமல் நாட்டை மட்டுமே முன்னிலைப்படுத்திய அறிக்கை இந்த அறிக்கை. இல்ல, வார்த்தைகள்ல நீங்க பேசும்போது கேட்கும்போது நமக்கே ஒரு உத்வேகம் வர மாதிரி பெரிய பட்ஜெட் மாதிரியான ஒரு ஃபீல் வருது. ஆனா ரியாலிட்டியில வெறும் பெயர் மாற்றம் தான். அது எதிர்க்கட்சி தலைவரா இருக்கட்டும், அதிமுகவின் பொதுச் செயலாளர் எல்லாத்துக்கும் கருணாநிதி பேரை வைப்பாங்க. அவங்களுக்கு இது ஒரு கெட்ட குணம். நாங்க அப்படி இல்லை, நாங்க பொதுவான பேர் தான் வைக்கிறோம். இல்ல, நீங்களே பேசும்போது தலைவர் கலைஞர்னு சொன்னீங்க. அப்படி தமிழ்நாட்டுக்கு ஒரு முக்கியமான தலைவர், அதை விட தியாகம் செய்தவெல்லாம் இருக்கான். தமிழ்நாட்டுக்கு கலைஞரோட தியாகம் செய்தவெல்லாம் இருக்கான். இல்ல, இதுல முதல்வர்னு இருக்கிற பேர்லாம் கூட மாத்திடுறாங்களே. முதல்வர்னா என்ன? அது காமன் தானே. ஆமா, முதல்வர்ங்கிற பேரையே நாங்க மாத்தி இருக்கோம்ல. ஏன் கேக்குறேன். முதல்வர் காலை உணவு திட்டம், சிற்றுண்டி திட்டம், காமராஜர் பேரை வச்சிருக்கோம். எங்க கொள்கை தலைவர் அவரு. நான் முதல்வன் திட்டத்துல பேரை மாத்துறீங்க. முதல்வன்னா என்ன? அது இப்ப இருக்க முதல்வர் விஜய் தானே பொருத்தமா இருக்கும். அவரை முன்னிலைப்படுத்துறது விரும்பலையே அவரு. இல்ல, முதல்வர்னு சொன்னாவே அவங்க ஸ்டாலின் ஞாபகம் வந்துரும் தான் அப்படி மாத்துறாங்க. முதல்வர்னா ஸ்டாலின் அப்படி நினைச்சு இவங்க பேர் மாத்துறாங்க. அது அவங்க கனவுல இருக்காங்க. முதல்வர் எல்லாம் மாறியாச்சு. இன்னும் ஸ்டாலின் எல்லாம் முதல்வர் காலம் எல்லாம் இனி வராது தமிழ்நாட்டுல. ஸோ இன்னைக்கு பட்ஜெட்லையுமே நிறைய பெயர்களை தான் மாத்திருக்காங்கன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் சொல்றாரு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. நீங்க சொன்ன மாதிரி உங்கள் கையில் உலகம் இன்னைக்கு வெற்றி மடிக்கணினியா மாறி இருக்கு.
முதல்வர் படிப்பகம் டிஜிட்டல் நூலகமா மாறி இருக்கு. விலையில்லா சைக்கிள் திட்டம் நவீன மிதிவண்டி திட்டமா மாறி இருக்கு. அரசு மாதிரி பள்ளி மற்றும் தகைசால் பள்ளி காமராஜர் சிறப்பு பள்ளியா மாறி இருக்கு. நான் முதல்வன் திட்டம் வெற்றித்திறன் பயிற்சி திட்டமா மாறி இருக்கு. ஆடு மற்றும் செம்மறியாடு வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டம் வெற்றி மகளிர் ஆடுகள் வளர்ப்பு திட்டமா மாறி இருக்கு. கலைஞர் கனவு இல்லம் திட்டம் வெற்றி வீடு வழங்கும் திட்டமா மாறி இருக்கு. எல்லாத்துலயும் பேரை மட்டுமே மாத்துறாங்க, வேற எதையும் மாத்தல. ஒண்ணு பாருங்க, உங்களை மாதிரி இருக்கிற தம்பிகளுக்கெல்லாம் தமிழ்நாடு சென்னையில மை ஹோம் அப்படின்னு ஒரு வீடு திட்டம் வரப்போகுது. யாருக்கு பேரையும் சொல்லாம ஒரு நிதி அறிக்கையை தாக்கல் செய்து எல்லா துறையிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெறுவதற்கான அற்புதமான பட்ஜெட். தமிழ்நாட்டுக்கு இது போல ஒரு பட்ஜெட் இதுக்கு முந்தைய எந்த ஆட்சியிலையும் தரல. இல்லை, இதற்கு முன்பாக பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒவ்வொரு ஆண்டும் 1000 கோடி 2000 கோடின்னு அதிகப்படுத்தியே ஒதுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப 4000 கோடியை குறைச்சிருக்கிறாங்க. பள்ளிக்கல்வித்துறை நம்மளோட எதிர்காலம், குழந்தைகள்லாம் படிச்சு அடுத்த கட்டத்துக்கு வரதுக்காக செலவு பண்ணணும். அதுக்கு ஒரு 4000 கோடி குறைச்சிருக்கிறது சரியான? முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், இப்போ எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இவங்க எல்லாம் கேள்வி எழுதும். இல்லைதான், பள்ளிக்கல்வித்துறையில தான் 300 கோடி ரூபாய் கொள்ளையடிச்சாங்க. கேட்டீங்களா? இப்ப இந்த ஓட்டையெல்லாம் நாங்க அடைச்சிட்டோம். இப்போ எது தேவையோ அதுக்கு மட்டும் நிதி ஒதுக்கி இருக்கோம். இருக்கிற நிதியை வைத்து அதாவது ஒரு குடும்பத்துக்கு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பெண்மணி, அந்த குடும்பத்தினுடைய நிதி வருவாய்க்கு ஏற்ப குடும்பத்தை நடத்துகிற ஒரு இல்லறத்துக்கு தலைமை தாங்குகிற ஒரு குடும்ப பெண்ணை போல ஒரு பட்ஜெட்டை மரியம் வில்சன் தந்திருக்காரு. போக போக நம்ம விமர்சிக்கலாம், கேள்வி கேட்கிறோம். ஓகே, என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி. நன்றி.